வணக்க மக்களை, சட்டமன்ற கிடைக்கப்பட்ட மிக முக்கியமான தகவல் ஒன்று வெளியாகி இருக்கிறதாம். எடப்பாடி தொகுதியில் சசிகலா கட்சிக்கு விஜய் கட்சிக்கெல்லாம் ஆதரவா? வாங்க வீடியோவை முன்பாக்கலாம். அதாவது தமிழகத்தில் வரக்கூடிய இந்த 2026 சட்டமன்ற தேர்தல் என்பது ஏப்ரல் 23 நடைபெறும் நிலையில்தான் அனைத்து கட்சிகளும் தமிழகத்தில் உள்ள 234 தொகுதிகளும் தனது பரப்புரையை மேற்கொண்டிருக்கிறது. அந்த வகையில்தான் ஆளும் திமுக அரசோ மீண்டும் ஆட்சியை பிடித்த நிலைப்பாட்டில் அதற்கான வேலைகளை செய்து கொண்டிருக்கிறது. எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடியும் கூட தனது கூட்டணி வலுவாசிக்கும் விதமாகத்தான் பாஜகவுடன் தனது கூட்டணி அறிவிப்பை வெளியிட்டிருக்கிறார். இந்த வகையில்தான் அதாவது எடப்பாடி தொகுதியான சேலத்தில் கண்டிப்பாக அவர் தொகுதியில் மற்ற கட்சியினரெல்லாம் தங்களுடைய ஆதரவை பெருக்கி வரும் நிலையில்தான் தமிழக அரசிலே ஒரு புதிய பரபரப்பையும் கிளப்பியிருக்கிறதா. தமிழ்நாட்டை பொறுத்தவரை நடக்கின்ற இந்த சட்டமன்ற தேர்தலில் நடிகர் விஜய் கட்சி தனித்து போட்டியிருக்கிறதா. அதாவது 234 தொகுதியிலும் வேட்பாளரை விஜய் அவர்கள் அறிவித்திருக்கிறார். சேலம் மாவட்டம் எடப்பாடி தொகுதியில் தாவைக்கா வேட்பாளராக அறிவிக்கப்பட்ட அருண்குமார் அவர்கள் வேட்புமனு தாக்கலின் போது வேண்டுமென்றே தவறான தகவலை தெரிவித்திருக்கிறார். இதனால்தான் அவரது வேட்புமனு தள்ளுபடி செய்யப்பட்டது என்றும் தேர்தல் ஆணையம் அறிவித்திருக்கிறது. வேட்புமனு பரிசீலனையின் போது அதாவது கழிவறை சென்று விட்டு வருவதாக கூறி சென்றவர் தலைமறைவாக ஆகிவிட்டாராம். இதனால் நடிகர் விஜயும் தாவைக்கா தொண்டர்களும் பெரும் கடும் அதிர்ச்சியில் அடைந்து வந்த நிலையில்தான் ஒரு புதிய பரபரப்பை அரசியல் நிலவிக் கொண்டிருக்கிறதா. வேட்பாளர்களை கடத்தி சென்று விட்டதாக காவல்துறையிலும் புகார் தெரிவித்திருக்கிறார். ஆனால் இன்று வரை வேட்பாளர் அறிவிக்கப்பட்ட அருண்குமார் அவர்கள் எங்கே இருக்கிறார் என்றே தெரியாத சூழல்தான் நிலவிக் கொண்டிருக்கிறதா. அந்த வேட்பாளர் அதாவது அயோத்தியா பாண்டம் பக்கமுள்ள வீராணத்தைச் சேர்ந்தவர் என்பதும் அதிமுகவில் அவர் இளைஞர் இளம்பெண்கள் பாசறை இணைச் செயலாக பணியாற்றி வந்தவர் என்பதும் குறிப்பிடத்தக்கதா. ஏற்காடு தொகுதியைச் சேர்ந்த அவர் எடப்பாடி தொகுதிக்கு சென்றது எப்படி என்ற கேள்வியெல்லாம் அனைவரும் மத்தியிலும் எழத் தொடங்கிவிட்டதா. அதிமுகவைச் சேர்ந்த அவரை திட்டமிட்டே தாவைக்காவில் இணைத்திருப்பது என்பதும் வேட்பாளர் வாய்ப்பு வாங்கி கொடுத்து எடப்பாடி பழனிசாமிக்கு எதிராகவே போட்டியிடாத வகையில் விலை கொடுத்து வாங்கிவிட்டதாக தாவைக்கா அவர்கள் குற்றம் சாட்டியிருக்கிறார்கள். இது எடப்பாடி தொகுதியிலே விஜய் கட்சியில் மத்தியில் பெரும் ஒரு கொந்தளிப்பை கூட ஏற்படுத்தும் செய்தியாகத்தான் இதை பார்க்கப்படுகிறதா. இதற்கு காரணமாக அதாவது அதிமுக போற்றாடு எடப்பாடி பழனிசாமியை தோற்கடிப்பதே ஆக வேண்டும் என்றும் அவர் சட்டமன்ற உறுப்பினர் ஆகக்கூடாது என்பதில் உறுதியாக உள்ளார்களாம். தேர்தல் நேருக்கு நேர் சந்திக்க திராணி இல்லாமல் பணம் கொடுத்து வேட்பாளரை வாங்கியதால் என்ன திறமை இருக்கிறது என்று விஜய் ரசிகர்களெல்லாம் கொந்தளிப்புடன் கேள்வியை எழுப்பியிருக்கிறார்கள். எடப்பாடி தொகுதியில் எடப்பாடிக்கு எதிராகவே தாவைக்காவில் இவர் அருண்குமார்கள் நிற்பது என்பது அரசியல் புதிய பரபரப்பையும் கிளப்பியிருக்கிறதா. பழனிசாமிக்கு சரியான பாடத்தை கற்பிப்போம் எனவும் அவர்கள் சபதம் எடுத்துள்ளார்கள். அது மட்டுமின்றி சீப்பை ஒழித்து வைத்துவிட்டால் கல்யாணம் என்று நினைத்தது போல எங்கள் தாவைக்காவுக்கு ஓட்டு போட்டு விடாத காரணத்தினால் எடப்பாடி பழனிசாமிக்கு எதிராக சசிகலா கட்சிக்கு வாக்குகளை செலுத்தவும் அவர்கள் முடிவு செய்திருக்கிறார்கள். எங்கள் கட்சியை பொறுத்தவரை அதாவது சந்திக்க முடியாமல் செய்தவர்களுக்கு நாங்கள் கொடுக்கும் தண்டனை இதுவாகத்தான் இருக்கும் என அவர்கள் கூறியிருக்கிறார்கள். அத்துடன் எடப்பாடி தொகுதியில் எடப்பாடி பழனிசாமிக்கு தோல்வியை பரிசாக வழங்குவோம் என தாவைக்காவிலிருந்து செய்திகள் வெளியிடப்பட்டது. இதனால்தான் எடப்பாடி தொகுதியில் முடிவு கண்டிப்பாக எப்படி இருக்கும் என்று கேள்விக்குள்தான் பார்க்கப்பட்டு வருகிறதா. மேலும் இதுபோன்ற வீடியோக்களை தெரிந்து கொள்ள நமது சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளும். நன்றி, வணக்கம்.